உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நன்மை எப்படி வருகிறதோ அப்படியே தீமையும் வரும். அப்படி வரும் தீமைகளுக்கு, அந்த வல்லமைகளுக்கு, கிரியைகளுக்கு தப்ப வேண்டும் என்று குடும்பத்தின் மேன்மைக்காக வீடு, ஆஸ்தி, சொத்துக்கள், ஐஸ்வரியத்தை எதிர்காலத்திற்காக மிகுதியாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று நியாயமற்ற, நேர்மையற்ற, குறுக்கு வழியில் அநியாயமாக சேர்த்து வைக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. கேயாசி தன்னுடைய சுய லாபத்திற்காக அநியாயமாய் சம்பாதித்தான். நாகமானின் குஷ்டரோகம் அவனை மட்டுமல்ல, சந்ததியையே தொடர்ந்தது. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். இன்றைய அவல நிலை என்னவென்றால், பொய் சாட்சி சொல்லி, ஏமாற்றி, உதவி செய்வது போல் செய்து அதில் ஒரு லாபம் பார்ப்பது. சாவு வீட்டில் கூட உதவி என்னும் போர்வைக்குள்ளாக சம்பாதிக்கிறார்கள். வழிபடும் ஸ்தலத்திலும் சம்பாதிக்கிறார்கள். சம்பளத்தோடு கிம்பளம் வாங்கி பொல்லாத ஆதாயத்தை சம்பாதித்து வைப்பது தன்னை மட்டுமல்ல, தன்னுடைய சந்ததியையே பாதிக்கிறது. தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டுமானால் நம்முடைய கடின உழைப்பு, நீதி, நியாயம், நேர்மை, தர்மம், உண்மை நம்மை பாதுகாக்கும். அதுவே நமக்கு ஆபத்து காலத்தில் அரண், கோட்டை, அடைக்கலம். ஆபத்துக்கு தப்புவதாக நினைத்து உயரத்திலே கூட்டை கட்ட வேண்டாம். யோபு இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். இதுவே நம்முடைய ஆதாயமாக இருக்கும்படிக்கு வாழ்க்கை பயணத்தை நேர் பாதையில், அதாவது கைகளை தூய்மையாக காத்து கொண்டு நேர் பாதையில் ஓட்டுவோமா? ஆமென், அல்லேலூயா.